இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 21 நாடு தழுவிய பந்த் ஒண்ணு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பந்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் பந்த்னு சொல்றாங்க. இந்த பந்த் எதுக்காக, என்ன விஷயம்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குன்றத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம், இது வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்காங்க. எது ரிலேட்டடான்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தொடர்பா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் இந்த பந்தே நடத்துறாங்க. இந்த பந்த நடத்துற அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பச்சாவ் சங்கர்ஷ் சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த பந்த நடத்துறாங்க. இப்போ இந்த பந்த் போராட்டம் எதுக்காக நடத்துறாங்கன்றத பத்தி பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்புல எஸ்சி எஸ்டியோட இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல உள் ஒதுக்கீடுகள் உருவாக்க அனுமதி கொடுத்திருக்காங்க மாநில அரசுகளுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா பிரிவிலையும் இருக்கிற மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவிலையும் கிரீமி லேயரும் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரீமி லேயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவரா இருந்தாலுமே வசதி படைத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் அந்த கிரீமி லேயருக்கு அடிப்படையில வருவாங்க. சோ இந்த கிரீமி லேயரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதை தான் இப்ப எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த கேட்டகரியில நார்மலாவே இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நடிகர், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், வக்கீல்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கிரீமி லேயர்ல அடங்குவாங்க. குறிப்பா ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க எல்லாருமே இந்த கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடஒதுக்கீடானது யார் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து நாடு முழுசும் பயங்கரமா பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த தீர்ப்பை எதிர்த்தும் இந்த தீர்ப்பை திரும்ப வாங்க கோரியும் இந்த பந்த் இன்னைக்கு நடத்துறாங்க. குறிப்பா இந்த பந்த் மேற்கு உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமா எதிரொலிக்கும்னு சொல்லப்படுது. அதனால நாடு முழுசுமே இந்த பந்த் அப்போ எதுவும் வன்முறை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா என்டர்டைனிங் கண்டென்ட்ஸ் அண்ட் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.